ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 219 பார்க்க போறோம். எடுத்தது லூஃபி அப்படியே டெபிள் போல நிக்கிறத காமிச்சு இந்த இடத்துல எபிக் ஹீட்டட் காம்பேட் தி ஃபேட்ஃபுல் ஃபைனல் கன்க்ளூஷன்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இட்டோமி மிசுவே இந்த இடத்துல கண் கலங்கி இருப்பான். ஷாஹட் திரும்ப எதிர்த்து நின்னுட்டான். இவன் எப்படி அப்பட்ட ஆளு, விழுந்தவன் திரும்ப எந்திரிக்கிறானேன்பா. சாப்பர் லூஃபின்ட்டு வருத்தப்படுவான். பாக்ஸி நீயே ஏன்டா அப்படியே படுத்துறாம உன்னை கொன்னுக்க பாக்குறேன்பா. இந்த இடத்துல உசாப்பன் நாமி லூஃபின்ட்டு வருத்தப்படுவாங்க. இட்டோமி மிசு இவன் திரும்ப எதிர்த்து நின்னுட்டான். அவனுக்கு மூச்சு விடுறக்கே சிரமமா இருக்கு. இருந்தாலும் அவன் கண்கள்ல அந்த வெறி தெரியுது. அவனோட ஒருத்தரம் கூட விட்டு கொடுக்க மாட்டான்னு இருக்கான். இதை பார்க்கும் போது எனக்கே கண் கலங்குது. என்னால ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியலன்பா. இந்த இடத்துல உசாப் லூஃபின் கத்துவான். இட்டோமி மிசுவும் லூஃபின் கத்துவான். இதை பார்த்து ஃபாக்ஸி பைரட்டோட க்ரூ மெம்பர்ஸ் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. லூஃபி ஆஃப்ரோ டியூடுன்னு பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. இட்டோமி மிசு லூஃபி மாதிரி ஒரு ஆளை பார்த்ததில்ல. எங்க பாஸ்க்கே இவ்வளவு ட்ரபிள் கொடுக்குறான்பா. ஃபாக்ஸி நீங்க எல்லாம் என்ன முட்டாள்களா, உங்க பாஸோட இதுக்கு சேர் பண்றீங்கன்பா. இதுக்கப்புறம் பாஸ்னு எல்லாரும் கத்துவானுங்க. ஃபாக்ஸி சீக்கிரமே இதை முடிச்சு விடுறான்பா. ஃபாக்ஸி திரும்ப ஸ்லோ பீம் ஸ்வார்ட் யூஸ் பண்ணுவான். லூஃபி ஃபர்ஸ்ட் டாஷ் பண்ணிருப்பான். பட் கால் மாட்டிக்கும். உசாப் என்ன வேணாலும் எஸ்கேப் ஆக முடியாம இருக்குன்பா. சாப்பர் இதெல்லாம் என்னால பார்க்க முடியலன்ட்டு வருத்தப்படுவான். ஃபாக்ஸி அவ்வளவுதான் லாஸ்ட்ன்ட்டு கேனனை ஃபயர் பண்ணி ஸ்லோ பண்ணிட்டு ஃபாக்ஸி ஃபைட்டர்ன்ட்டு ஃபாக்ஸ் மை பறக்கிற ஒரு போர்டை வச்சு அது கேனன் மேல வச்சு அது மேலே ஏறி நிப்பான். ஃபாக்ஸி இப்போ ஒரு மெகா டன் பஞ்ச், அதுவும் கேனன் பால் ஸ்பீட்லன்பா. இட்டோமி மிசு இதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்பா. சாஞ்சி ஸ்லோ பீமை உங்ககிட்ட பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாம் மேல பண்ணான். அதனால உனக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே நகர்ந்துருன்பா. லூஃபி முடிஞ்ச அளவுக்கு வேகமா அப்படியே டாஷ் பண்ணி போலான்னு பாப்பான். ஃபாக்ஸி ஆனதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டு லூஃபி போன பக்கமே வந்து வாயிலேயே பஞ்ச் வச்சிருப்பான். லூஃபி ஷிப் ஓரமா உடச்சுக்கிட்டு அப்படியே விழுந்திருப்பான். உசா படை லூஃபி பாத்துன்பா. ஃபாக்ஸி இந்த பார்ட்டிங் கிஃப்ட் வச்சுக்கன்ட்டு ஃபாக்ஸி ஃபைட்டரை விட்டு அடிச்சிருப்பான். சாப்பருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு மனசே இல்லாம லூஃபின் கத்துவான். எல்லாரும் பாஸ்னு கத்துவானுங்க. நாமி அவன் என்ன அவனை கொல்ல பாக்குறானான்பா. லூஃபி அந்த புகை கலையறக்கு முன்னாலே எந்திரிச்சு நின்றுப்பான். இதை பார்த்து எல்லாரும் பேனிக் ஆயிருப்பாங்க. இது எப்படா சாத்தியம்ட்டு லூஃபி இந்த பாயிண்ட்ல திரும்ப கீழே விழுந்து எந்திரிப்பான். அப்ப அவன் ஃபேஸ்ல அடிக்க அந்த லைட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லூஃபி டக்குன்னு எந்திரிச்சு நான் தான் ஜெயிப்பன்பா. ஃபாக்ஸி என்ன நிக்க கூட முடியாமையா, இட்ரா கடைசியா உன்னை ஒரே பஞ்ச்ல மொத்தமா காலி பண்றேன்ட்டு மெகாடன் 9 டைல்ஸ் ரஷ் பண்ணுவான். லூஃபி கம் கேட்லிங் பண்ணுவான். இட்டோமி மிசு இது ரொம்பவே இன்டென்சிட்டியா போகுது. சண்டே லைட்னிங் ஸ்பீட்ல போகுதுன்பா. உசாப்பன் சாப்பர் அவனை போட்டு தள்ளுன்னு கத்துவாங்க. இட்டோமி மிசு பஞ்சஸ் நிக்காம போய்கிட்டே இருக்குன்பா. லூஃபியோட கைது அந்த பஞ்சஸ்ல ஓங்கி இருக்க போல இருக்கும். ஃபாக்ஸி பொறுத்த வரைக்கும் பொறுத்துட்டு ஸ்லோ பீமை பயன்படுத்துவான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. நாம என்ன அவன் அப்படியே நின்னுட்டான்பா. பார்த்தா லூஃபி அப்படியே முடியாம கீழே உட்காந்துருப்பான். இட்டோமி மிசு இதனடா லூஃபி பாட்டுக்கு கீழே உட்காரான், பாஸ் ஸ்லோவா நகர போல இருக்கேன்பா. இதை பார்த்து எல்லாரும் பாஸ்ன்ட்டு வாய பழந்திருப்பானுங்க. பார்த்தா லூஃபி ஒரு மிரர் ஃபிராக்மெண்ட் வச்சுதான் அதை ரிவர்ட் பண்ணி விட்டுருப்பான். லூஃபி நான் அந்த ரூம்ல கண்ணாடிகளை உடைச்சன்ல, அதுல ஒன்னு ஆஃப்ரோல வச்சு கொண்டு வந்திருந்தன்பா. இதை பார்த்தா ஃபாக்ஸி கடுப்பாவான். லூஃபி கம் ஃப்ளைல் பண்ணுவான். இதை பார்த்த ஃபாக்ஸியோட க்ரூ மெம்பர்ஸ்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. லூஃபி பாட்டுக்கு ஷிப்போட முன்பக்கம் வருவான். இதை பார்த்தா எல்லாருமே பாஸ்ன்பானுங்க. ஜோரோ 8 செகண்ட் தான் இருக்குன்பா. இட்டோமி மிசு இது நான் நினைக்கிறபடிதான் முடியுமான்பா. சாஞ்சி 7 செகண்ட் தான் இருக்குன்பா. நாமி என்னடான்பா. ராபின் 6ன்பா. சாப்பர் ஷாக் ஆவான். ஃபாக்ஸியோட க்ரூ மெம்பர்ஸ் பாஸ்ன்ட்டு ஷாக்ல இருப்பானுங்க. உசாப் 5 சொல்லிட்டு டே அடுத்த வர கவுண்ட்ல என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஃபன்னா இருக்கும்ட்டு 4 3 2 1ன்பானுங்க. லூஃபி அப்படியே சைடா பாப்பான். ஒன்ஸ் நம்பர் 0க்கு போகவும் ஃபாக்ஸில அப்படியே வானத்துக்கு தெரிச்சிருப்பான். லூஃபி பயங்கரமா கத்துவான். இதை பார்த்து நம்ம க்ரூ மெம்பர்ஸ்லாம் லூஃபின்ட்டு சந்தோஷப்படுவாங்க. ஃபாக்ஸி பைரட்டோட க்ரூ மெம்பர்ஸ் பாஸ் பறக்கறாருன்பாங்க. இட்டோமி மிசு பாஸ் மேல போயிட்டே இருக்காருன்பா. ஃபாக்ஸி அப்படியே தண்ணிக்குள்ள போய் விழுந்திருப்பான். நாமி என்ன உசாப்ல தலகால புரியாம ஆடுவாங்க. இந்த விஷயத்த ஃபாக்ஸி பைரட்டோட க்ரூ மெம்பர்ஸ்னால தான் நம்ப முடியாம இருக்கும். இட்டோமி மிசு பார்க்க போனா பாஸ் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு போல. அதுவும் கொடுத்த ரேடியஸை தாண்டி போய் விழுந்துட்டாரு. இது ஒரு அபிஷியல் வின். பாஸ் இத்தனை வருஷம் வச்சு இந்த ரெக்கார்ட் அப்படியே காலி. 920 வெக்டரியில 0 லாசஸ் இருந்துச்சு. இது ஸ்ட்ரா ஹேட் லூஃபிக்குங்கும் போது லூஃபினா என்னோட க்ரூ மெம்பர்ஸ்ல ஒருத்தனை கூட உன்னை எடுத்துக்க விட மாட்டான்னு கத்திருப்பான் இல்லையா, அந்த சீனை காமிச்சு இட்டோமி மிசு இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்பா. அப்படி இந்த சீன்ல எல்லாம் லூஃபி கிரவுட் முன்னால நிக்கிறத பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். நம்ம க்ரூ மெம்பர்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபாக்ஸி பைரட்ஸ் சேர்ந்தவங்க நம்ம பாஸ் தண்ணிக்குள்ள போறாருன்பாங்க. கூட்டத்துல ஒருத்த நம்ம பாஸ்க்கு உதவி தேவைன்பா. இதுக்கப்புறம் கூட்டம் ரொம்ப ஆடி அப்படியே தண்ணிக்குள்ள விழுகிறான்ட்டு மொத்தத்தையும் உடச்சு விட்டுருப்பானுங்க. இட்டோமி மிசு ஃபாக்ஸி பைரட்ஸ்க்கும் ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ்க்கும் நடந்த சண்டையில இது ஆர்த்தடாக்ஸான ரூல்ஸ்ல 3 காயின் கேம் டேவி பேக் ஃபைட் இதோட ஃபைனலா முடிஞ்சதுன்பா. எல்லாரும் பாஸ்னு கத்துறப்ப ஃபாக்ஸி அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு இருப்பான்.
அண்ட் செக்ஸி ஃபாக்ஸியும் ரொம்ப உடஞ்ச போல இருக்கும். இதுக்கு அடுத்த சீன்லயே அப்படியே ரெடி பண்ணிருப்பானுங்க. லூஃபி ஒரு மாதிரி அப்படியே படுத்து கிடப்பான். உசாப் எதுக்குடா இப்படி அவசரக்காரனா நடந்துகிட்டேன்ட்டு ஃபேஸ்ல விரல வச்சு அமுத்துவான். சாப்பரம் ஆல்ரெடி வழியில இருக்கான், ஏன் இப்படி பண்றேன்பா. நாமி ஏஃப்ரோவோட பவரோ என்னமோ, ஆனா இவன் சண்டை போடுறத பார்த்தப்ப எனக்கு தான் ரொம்ப கவலையா இருந்துச்சுன்பா. சாஞ்சி நாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏஃப்ரோ ரொம்ப பவர்ஃபுல்பா. சாப்பர் லூஃபி கண்ண முடிச்சிட்டான்னு சொல்லவுமே லூஃபி எந்திரிச்சதோட என்ன நடந்துச்சு, என்னாச்சு, என்ன நான் கேம்ல ஜெயிச்சிட்டனா இல்லையா, இல்ல இதெல்லாம் கனவா என்னன்னு கேட்பான். ஜோரோ கவலைப்படாத, நீ ஜெயிச்சிட்டேன்பா. லூஃபி இப்பதான் ரிலீஃபா இருக்குன்ட்டு அப்படியே படுத்திருப்பான். இதை பார்த்து நாமி அண்ட் சாப்பர் வார்ம் ஸ்மைல் கொடுப்பாங்க. உசாப் பொண்ணா எல்லாரும் தோத்துருவாங்கன்னு சொன்னாங்க, என்ன தவறன்ட்டு ஸ்ட்ரா ஹேட் கொடுப்பான். சாஞ்சி போய் சொல்லாதேன்பா. ஜோரோ நீ மட்டும் தோத்துருந்தா அந்த ஃபாக்ஸி பைரட்டோட ஷிப்புக்கு போயிருக்கணும், அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல கர்மன்பா. ராபின் சிரிச்சுட்டு இருப்பா. இதே இடத்துக்கு பல பேர் பாஸ் வேணான்னு சொல்லியும் ஃபாக்ஸி லூஃபி கிட்ட வந்துட்டு டே ரப்பர் பையா உண்மையாலும் சூப்பரா விளையாண்டா ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன்பா. லூஃபியும் கையை கொடுக்க போகும்போது போஸ்ட்லாம் சிரிப்பா. ஃபாக்ஸி அதையே யோசிச்சு வச்ச போல இருக்கும். பார்த்தா நினைச்சபடி ஸ்பைட்ஃபுல் ஷோல்டர் த்ரோன்ட்டு தூக்கி எறிய பார்ப்பான். லூஃபியோட கை ஸ்ட்ரெச் ஆகிறதுல அவன் மட்டும் தான் போய் தரையில முட்டிக்கும். சரி ரூல்ஸை மறந்துட வேணான்ட்டு ஃபாக்ஸி என்கிட்ட இருக்க 500 மெம்பர்ஸ் யார் வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கன்பான். லூஃபி எடுத்ததும் சாப்பர் அண்ட் ராபினை கூப்பிட்டுப்பான். சாப்பர் ஓடி வந்து கதறிட்டு கட்டி பிடிச்சிப்பான். தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு. ராபின் இந்த மாஸ்க் நீயே வச்சுக்கன்னு கொடுத்துருவா. மிமிசோ அவங்க ஆட்களை சூஸ் பண்ணதெல்லாம் ஆப்வியஸ் தான், ஆனா லூஃபி அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க போறான்பா. இந்த இடத்துல லூஃபி உன்னோட கொடியை கொண்டான்பா. ஃபாக்ஸி என்னடா இப்படி இறக்கம் இல்லாதவனா இருக்க, அங்க எங்களோட செயலை கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றதுன்பா. லூஃபி எனக்கு அந்த சிம்பிள் தான் வேணும், அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்கன்பா. ஃபாக்ஸி நல்ல வண்டா நீங்க போது குரூல இருக்கவங்களே அதுலயே எங்களோட டிராயிங்ஸ் இருக்கேன்னு பானுங்க, அண்ட் உன்னோட பரிதாபம்லாம் எங்களுக்கு வேண்டாங்க போது லூஃபி உங்களோட அந்த சிம்பிள் தானே பறிக்கிறேன், புதுசா நானே ஒன்னு உரைஞ்சு கொடுக்குறேன்பா. ஃபாக்ஸி சந்தோஷப்படுவான். பார்த்தா லூஃபி பண்ண டிராயிங்ல ஃபாக்ஸியோட குரூ மெம்பர்ஸோட தலையில அப்படியே கவுந்துரும். லூஃபி அவங்க மேல நன்றியோட இருப்பாங்க போலன்பா. அவங்க அப்படிலாம் கிடையாதான்னு கத்துவாங்க. மிமிசோ இன்னும் 497 பேரை சூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்பா. லூஃபி எனக்கு வேணான்பா. ஃபாக்ஸி நீ சூஸ் பண்ணி ஆகணும்பா. லூஃபி சூஸ் பண்ணி ஆகணுமான்பா. ஃபாக்ஸி பைத்தியக்காரா நீ பண்ணி ஆகணும்பா. லூஃபி ஆன்ட்டு பார்க்கவும் ஜோரோ கேப்டன் ஆர்டர்ஸ் எப்பவுமே அவங்க க்ரூ மெம்பர்ஸ் கேட்கணும் லூஃபின்பா. ராபின் அதே தான்பா. உசாப் அப்படின்னா ஈஸின்பா. ஆமி ஈஸியா என்ன புரியலையேன்பா. இதுக்கு பிறகு லூஃபி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருக்க மிமிசோ வரைக்கும் கணக்கு வைப்பான். லூஃபி கணக்கு எவ்வளோன்னு கேட்கவும் மிமிசோ நாங்க மொத்தம் 500 பேரு, இதுல ஃபாக்ஸி போச் அண்ட் ஹேம்பர்கர் கணக்குல எடுக்காம விட்டா கரெக்டா கவுண்ட் 497 அவ்வளவுதான் அது செட்டில் ஆயிடுச்சு கேப்டன் லூஃபின்பா. லூஃபி அப்படியே சூப்பர்ன்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். இது ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ்க்கான புது பிறப்பிடம்பாங்க. இதுக்கப்புறம் மேல நமக்கான இடம்ல பத்தாதேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கூட்டத்துல சில பேர் செக்ஸி ஃபாக்ஸி எடுத்துக்க வேண்டியதான்பாங்க. ஃபாக்ஸி அதை என்னதுடான்பா. சுத்தி இருக்கவனுங்க 3 பேருக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ஷிப்பு, கம்மன ஒரு சின்ன போட் எடுத்துட்டு போங்கடான்ருவானுங்க. ஃபாக்ஸி எல்லாம் போறப்ப செம கடுப்புல இருப்பான். லூஃபி கண்டிப்பா உனக்கு நான் பெருசா ஆப்பு வைப்பேன் காத்துறான்பா. சோரோ இப்பெல்லாம் ஜோக் பண்ணாம போயான்பா. லூஃபி உங்களுக்கான ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போற ஆர்டர் உங்க எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரா ஹேட்ஸ்ல இருந்து விளக்குறேன்பா. இதை கேட்டா எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. ஜோரோ கேப்டன் ஆர்டர்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் பெரிய ஷிப் எடுத்துட்டு ஃபாக்ஸி டீமோட தான் போய் சேரணும் போலன்ட்டு பழைய பாஸ் ஃபாக்ஸி எங்க இருக்கீங்கன்ட்டு போவானுங்க. இதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க எல்லாம் போனதை பார்த்து டோஞ்சிட் சரி அவ்வளவுதான் நமக்கான பிரச்சனை எல்லாம் மொத்தமா போச்சு. சரி இனிமேல் நான் அந்த ஸ்டில்ஸ் மேலேயும் ஏற மாட்டேன். சீக்கிரமா சில வருஷங்கள்லயே நீயும் நானும் மத்தவங்களோட போய் கேட்சப் ஆயிக்கலான்னு பாரு. லூஃபி வரதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாரு. லூஃபி இந்தாங்க உங்களுக்கான பரிசுன்ட்டு அந்த கொடியை கொடுப்பான். டோஞ்சிட் உனக்கு அடிபட்டு கேட்பான் பாரு. லூஃபி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்பா. டோஞ்சிட் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு பாரு. ஷெல்லியும் கத்தும். லூஃபி சிரிக்கவும் நாமி என்னடா இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் கொத்துக்கிட்டியா, நீ சரியான லூசுடான்பா. லூஃபி எதுக்கு இப்படி ரூடா பேசுறேன்பா. இந்த இடத்துல திடீர்னு பார்த்தா கிரவுண்ட் பொழக்கும். உசாப் பொண்ணால வந்து அனிமலை பார்த்துட்டு இது என்னடான்பா. அந்த அனிமலே மூல்னு சொல்ற போல இருக்கும். உசாப் அப்படின்னு அது மூலான்னு பார்க்கும் போதே மோல்குள்ள இருந்து தான் நான் மூல்னு சொல்லி ஒருத்தன் வாய்ஸ் கொடுத்துருப்பான். வந்த இந்த பையன் டோஞ்சிட்டோட பேரன் ரிட்டன்டோ. அவன் நான் சாம்பியன் சொல்லவும் சாஞ்சி எதிலின்பா. அவன் இப்படி ஹோல்ஸ் போட்டு வரதுல தான்பா. அண்ட் இப்ப பேசிட்டு இருக்க இதே டைம்ல தான் நான் அந்த ரெக்கார்டை முடிச்சிருக்கேங்க போது லூஃபி அதுக்குன்னு ஸ்டில்ஸ் மேல ஏறி நின்று பெருசோட வீட்டை காலி பண்ணுவியான்பா. ரிட்டன்டோ இப்பதான் நோட் பண்ணுவான். அவங்க தாத்தா தான் சின்ன வயசுல அந்த மோலை பரிசா கொடுத்திருப்பாரு. அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக அந்த ஸ்டில்ஸ்லயே ஏற போயிருப்பாரு. நான் இல்லாதப்ப அந்த மூல் தான் உனக்கு கம்பெனியா இருக்க போதுன்னு சொல்லியிருப்பாரு. நான் இல்லாம சமாளிச்சப்பதானு கேட்டப்ப ரிட்டன்டோ ஆனா நீங்க திரும்ப வரும்போது சாம்பியனா தான் வரணும்ட்டுலாம் கட்டி பிடிச்சிருந்திருப்பான். இதுக்கப்புறம் தாத்தனும் பேரனும் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. ரிட்டன்டோ தாத்தா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணன்ட்டு கட்டி பிடிப்பான். பெருசு நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் இருக்கும், இப்ப நீ ஒரு ஃபைன் மேனா மாறிட்டேன்ட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாரு. உசாப் இதான் உங்க பேரனான்பா. இதுக்கப்புறம் ரிட்டன்டோ அவனோட லைஃப் ஸ்டோரியை சொல்லுவான். நான் என் தாத்தாவை நினைச்சு கவலைப்பட்டு அவர் மிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ஹோல்டிங்கே ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் இப்ப இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேங்க போதே சாஞ்சி சாம்பியன் ஆயிட்டேன்பா. ரிட்டன்டோ ஆமா சாம்பியன் ஆயிட்டேன், நான் இங்க இருக்க நிலத்துல ஓட்ட போட்டு உலகத்தோட மறுபக்கம் வந்து காட்டுறான்பா. லூஃபி சூப்பர் பெருசு மாதிரியே இருக்கேன்பா. உசாப் அது காம்ப்ளிமெண்ட் போது எல்லாரும் சிரிப்பாங்க. ரவின் இதே போல ஓட்ட போட்டு உங்களோட மத்த மக்கள் இருக்க பக்கம் போக முடியுமான்னு கேப்பா. இதுக்கப்புறம் பெருசை விட்டு கிளம்பும் போது பெருசு நீங்க பண்ண காரியத்துக்குலாம் ரொம்ப நன்றின்பாரு. லூஃபி எதுக்கும் கவலைப்படாதீங்கன்பா. ரிட்டன்டோ ராபினுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். எப்படி ஹோல்ஸ் போட்டு மத்த வில்லேஜ் மெம்பர்ஸோட போய் சேர்ந்துக்கலாங்கிற ஐடியா கொடுத்தனால பெருசு நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி போயிட்டு வாங்கன்பாரு. உசாப் வீட்டுக்கு போறப்ப பார்த்து போ பெருசுன்பா. அவர் நீங்களுமே பார்த்து போங்க, உங்களோட சேஃப் ஜர்னிக்காக நான் வேண்டிக்கிறேன் பாரு. லூஃபி இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அப்புறம் லாக் ரெடி ஆயிடுச்சா நாமின்னு கேட்பான். நாமி அதெல்லாம் போலான்பா. ஜோரோ அப்ப போலான்பா. சாஞ்சியும் சரின்பா. உசாப் அப்ப சரி நமக்கான ஷிப் ரைட்டை போய் தேடலான்பா. லூஃபி நீ காத்துரு மேரி, சீக்கிரமாவே ஷிப் ரைட்டை கண்டுபிடிக்கலாம், என்ன போய் கண்டுபிடிக்கலாமான்கவும் மத்த க்ரூ மெம்பர்ஸ் சரின்னு கத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதோட இந்த ஆர்க்கும் முடிஞ்சது. இந்த ஆர்க்ல உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டா அந்த
பிடிக்காத பர்சன் அண்ட் பிடிக்காத பர்சன் யாரு இருக்காங்களோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அண்ட் கடைசியா வாஸ் இட் லாஸ்ட் ஸ்டோலன் ஹூ ஆர் யூங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.